ஆண்டு கண்ணோட்டம் 2025. 2025 ஆண்டு கண்ணோட்டம். போபால் யூனியன் கார்பைட் தொழிற்சாலையிலிருந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு 327 டன் நச்சுக்கழிவுகள் அகற்றம். இது யாருன்னா சிதம்பரம். ஜனவரி 4, 2025 ஜனவரி 4 தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல அணு விஞ்ஞானி சிதம்பரம் 88 மரணம் அடைஞ்சிருக்காரு. ஜனவரி 4, 2025. இவர் இந்தியா 1974 பார்த்திங்கன்னா 98 நடந்த அணுகுண்டு சோதனையில் முக்கிய பங்காற்றியவர் இவர் தான், சிதம்பரம். சட்டசபையில் தேசிய கீதத்தை முதலில் பாடவில்லை என குற்றம் சாட்டப்பட்டு கூறி உரையை வாசிக்காமல் 3 நிமிடங்களில் வெளியேறினார். யார்? கவர்னர் ஆர். என். ரவி. ஜனவரி 6. தேசிய கீதம் முதல்ல பாடணும்னு சொல்லிட்டு குற்றம் சொல்லி வெளியேறினார் 3 நிமிடத்தில். கவர்னர் ஆர். என். ரவி. திபெத்தை பயங்கர நிலநடுக்கம். அண்டை நாடு நேபாளம். திபெத்தோட அண்டை நாடு நேபாளம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேபாளம் தான் அண்டை நாடு. திபெத்தோட அண்டை நாடுனா நேபாளம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எங்கே கேட்பாங்க ஜிகேயில். முட்டுக்காடு படகு குழாயில் இந்த முட்டுக்காடு படகு குழாமில் 2 அடுக்கு ஒரு அடுக்கில் 2 அடுக்கு மிதக்கும் உணவக கப்பலை அமைச்சர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். எங்கே? கப்பலை. இஸ்ரோ தலைவர் தெரியும் நம்மளுக்கு. இஸ்ரோ தலைவர் யார்? நாராயணன். இவர் தான். இவர் எந்த ஊர்னா கன்னியாகுமரியை சேர்ந்தவர். ஜனவரி 14 அவர் பதவியேற்றார். ஜனவரி 14, 2025 பதவியேற்றார். ஒரே நாளில் ஜனவரி 14 ஒரே நாளில் 3 நவீன போர்க்கப்பல்களை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்து தொடங்கி வைத்தார். ஜனவரி 14 3 நவீன போர்க்கப்பலை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்து தொடங்கி வைத்தார். திருவள்ளுவர் தினத்தன்று ஜனவரி 18 திருவள்ளுவர் தினத்தன்று காவியுடை அணிந்த வள்ளுவர் படத்திற்கு ஆளுநர் மரியாதை செலுத்தியது பரபரப்பானது. காவியுடை அணிஞ்சிருக்கு வந்திருக்காரு ஜனவரி 18. அப்போ திருவள்ளுவர் தினம் அப்போ ஆளுநர் மரியாதை பண்ணியிருக்காரு. எப்படின்னா காவியுடை அணிந்து மரியாதை பண்ணியிருக்காரு. ஜனவரி 22 வானில் நேர்கோட்டில் 6 கோள்கள் தெரிந்தன. எங்கன்னா பிர்லா கோளரங்கத்தில் பொதுமக்கள் பார்வை பார்த்துருக்காங்க. வானில் நேர்கோட்டில் 6 கோள்கள் தெரிந்தது. இந்தியாவின் முதல் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் யாருன்னா செரியன். இது யாருன்னு கேட்டால் மருத்துவர். அப்புறம் மரணம் அடைஞ்சிருக்காரு ஜனவரி 25. வயசு 82. ஜனவரி 26, 2025 டெல்லியில் நடந்த குடியரசு தின விழாவில் ஜனாதிபதி தேசிய கொடி ஏற்றினார். குடியரசில் தேசிய கொடி ஏற்றிருக்காங்க. இந்தோனேசிய அதிபர் யாருன்னா கெஸ்டாக இருக்காருன்னா இந்தோனேசிய அதிபர் பிரபோவா
பிரபுவா வந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இராணுவ அணிவகுப்பை ரசித்தார். யார் வந்திருக்காது? இந்தோனேஷியாவை சேர்ந்த அதிபர் வந்திருக்காங்க. இந்தோனேஷிய அதிபர். ஜனவரி 29 இஸ்ரோவின் 100வது ஜனவரி 29 2025 இஸ்ரோவின் 100வது ராக்கெட் ஜிஎஸ்எல்வி F-50 விண்ணில் சீறி பாய்ந்தது. எப்போ? ஜனவரி 29. 100வது ராக்கெட் என்னன்னு கேட்டேன்னா, 100வது ராக்கெட் என்னென்னா ஜிஎஸ்எல்வி F-15 விண்ணில் சீறி பாய்ந்தது. இந்த காசா போர் கேட்பாங்க. காசா போர் ஹமாஸ் ஹமாஸ் அமைப்பினர் வந்து அக்டோபர் 7, 2003 இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுத்தாங்க. தொடர்ந்து இஸ்ரேல் காசா போர் மூண்டது. கத்தார், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் தலையிட்டார். கத்தார், அமெரிக்கா அந்த நாடுகள்லாம் தலையிட்டதாங்க. போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. எப்போ? ஜனவரி 15 கையெழுத்தானது. போர் வந்து நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஜனவரி 15 கையெழுத்தானது. ஜனவரி 19 வந்து ஹமாஸ் 3 இஸ்ரேல் பிணை கைதிகள், இந்த ஹமாஸ் அமைப்பினர் இருக்கிறாங்க, அந்த ஹமாஸ் அமைப்பில் உள்ள பிணை கைதிகள் வந்து விடுவித்து போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. அமெரிக்க அதிபரான பதவியேற்ற ட்ரம்ப் 3ஆம் உலகப் போரை மூளவிடாமல் தடுப்பேன் என்று சொல்லி வைத்தார்.